கங்குவா படத்துக்கு அப்புறம் நடிகர் சூர்யா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு. ரெட்ரோ படம் மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்திலேயும் ஒரு படம் நடிச்சிட்டு வராரு. சூர்யா எப்படி சினிமால பிஸியா இருக்காரோ அதே மாதிரி அவருடைய மனைவி ஜோதிகாவும் இப்ப நிறைய ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில ஃபேன்ஸ் பலருமே சீக்கிரமே தமிழ்லயே ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு வராங்க. ஜோதிகாவும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா தமிழ்ல மறுபடியும் படம் நடிப்பேன்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் ஜோதிகா பொதுவாவே இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னே சொல்லலாம். அந்த வகையில அவங்க ஃபேமிலி வீடியோஸ், ஒர்க் அவுட் வீடியோஸ், அவங்களோட போட்டோஸ்னு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஷேர் பண்றது மட்டும் இல்லாம அந்த போஸ்டுக்கு வர கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல இவங்களோட இந்த செயலே சில சர்ச்சைகளை ஏற்படுத்திடுறதுன்னு தான் சொல்லணும். ஜோதிகா நேத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவங்க போட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல பலரும் எப்படி இவ்வளவு யங்கா இருக்கீங்க, 2 பசங்களுக்கு அம்மான்னு சொன்னா நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஜோதிகாவும் ரொம்ப நன்றி, ஒர்க் அவுட் அண்ட் டயட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்படி பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு நபர் அந்த போஸ்ட்ல உங்க கணவரை விட விஜய் ரொம்ப சிறந்தவர்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஜோதிகா சிரிக்கிற மாதிரி லாஃபிங் எமோஜில ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஜோதிகா இப்படி ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் உடனே சாரி மேம் சூர்யா சார்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த கமெண்ட் ரொம்பவே வைரலாகவே சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் அந்த கமெண்ட்ல அந்த நபரை திட்ட தொடங்கிட்டாங்க. இதனால அந்த நபரும் அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டாரு. சிலர் ஜோதிகா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை தவிர்த்திருக்கலாம், தேவையில்லாம ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. கணவரை பத்தி தப்பா சொன்னா யாருக்குனாலும் கோபம் வரும், அதனால ஜோதிகா ரிப்ளை பண்ணது சரிதான் அப்படின்னு பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க. பொதுவாவே சூர்யா ஜோதிகாக்கும் விஜய்க்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு செய்திகள் வெளியாகும். இதனாலேயே சோஷியல் மீடியால இவங்க ஃபேன்ஸ் அப்பப்போ சண்டை போட்டுக்கிறதும் உண்டு. ஜோதிகாவோட அந்த ரிப்ளையால இப்ப விஜய் ஃபேன்ஸ் சிலர் இவங்க லாஃபிங் எமோஜி போட்டு தளபதியா அசிங்கப்படுத்தி இருக்காங்க, இதெல்லாம் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி இந்த பிரச்சனை சூர்யா மற்றும் விஜய் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஃபேன் பண்ண கமெண்ட்க்கு ஜோதிகா கொடுத்த ரிப்ளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.